வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காவிரி டெல்டா பகுதியில் உள்நாட்டு மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஆர் ஃப்ரெட்ரிக் நிக்சன் ஆவார். இவர் திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகா மேல்பட்டியை சேர்ந்தவராவார். இவர் பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு குடும்ப பாரம்பரிய தொழிலான வேளாண்மையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் வேளாண்மையோடு உப தொழிலாக காவிரி டெல்டா பகுதியில் மீன் வளர்ப்பினை மேற்கொள்ள சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலோடு மீன் குட்டை அமைத்தல், மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல், தீவனம் வழங்கும் முறைகள், அறுவடை தொழில்நுட்பங்கள் என அனைத்து தொழில்நுட்பங்களையும் பெற்று அதன் மூலம் உள்நாட்டு மீன் வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு ஆர் ஃப்ரெட்ரிக் நிக்சன் அவர்களின் அனுபவங்களை கேட்டபோது நான் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பட்டதாரி. என்னோடய 1992 வருஷம் என்னோடய டிகிரியை முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு பிஎட் போகலான்ட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்னோடய குடும்பத்தின் என்னோடய அப்பா தாத்தா எல்லாருமே விவசாய குடும்பம். சரி, நம்ம விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயத்தை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரேடியோ மட்டும்தான் இருக்கும். ஸோ காலைல எழுந்திரிச்சு அந்த ரேடியோவை திருப்பும்போது உள்நாட்டு மீன் வளர்ப்பு பற்றிய செயல் விளக்கம் அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் உடனே உட்காந்து கேட்க ஆரம்பித்தோம். அதில் பார்த்திங்கன்னா சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்கே மீன் வளர்ப்பு பற்றியதான செய்திகள் மற்றும் தகவல் நீங்கள் கிடைக்கும், உடனே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுகள், மீன் பண்ணை அமைப்பது எப்படி, நிலத்தேர்வு, முதலாவது நிலத்தேர்வு, மீன் பண்ணை அமைப்பது எப்படி, மீன் குஞ்சுகள் இருப்பது எப்படி, மற்றும் மீன் வளர்த்து அந்த மீன்களை அறுவடை செய்வது எப்படி, விற்பனை வாய்ப்பு, இவையெல்லாம் எங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்னோடய நிலத்தில் 1 ஏக்கர் முதலாவது நான் மீன் பண்ணைகள் அமைத்து நான் மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். இப்படி தாங்க அன்றைக்கி மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு 8.5 ஏக்கரில் நாங்கள் மீன் பண்ணைகள் அமைத்து, மீன் பண்ணைகள் மற்றும் மீன் குஞ்சு பண்ணைகள் அமைத்து நாங்கள் இன்றைக்கி இந்த தொழிலை திறம்பட செஞ்சிட்ருக்கோம். மீன் பண்ணை அமைக்கணும்னா தண்ணி நிறுத்தணும். அந்த தண்ணி நிறுத்துறதுக்கு ஏற்ற வகையான மண்களை நம்ம தேர்வு செய்யணும். இப்போ நீங்கள் பார்க்குறது மீன் குஞ்சுகளை இருப்பு செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட்டில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணுறாங்க. மீன் குஞ்சுகளை அவங்க எங்களோட நர்சரியிலேருந்து எடுத்து அதை கண்டிஷனுக்காக ஹாப்பால் விட்டு, ஹாப்பால் இருக்கிற மீன் குஞ்சுகளை விற்பனைக்காக நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரோகுங்கிற ஒரு ப்ரீடு, மிடில் இருக்கும் இந்த ப்ரீடு. அந்த ப்ரீடை தான் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரெடி பண்ணதை இந்த டின்னில் கொண்டு அவங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ மீன் குஞ்சுகளை எண்ணி நம்ம அந்த டின்னில் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டரில் கேஸ் இருக்கும், அதை ஃபில் பண்ணி மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய்
ஸோ மீன் குஞ்சு வளர்ப்பை வந்து ப்ரொமோட் பண்ணும், மீன் வளர்ப்பை ப்ரொமோட் பண்ணுங்கிற எண்ணத்தில் அவங்க நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் மீன் குஞ்சுகளை, விரலி அளவு மீன் குஞ்சுகளை எடுத்து பாண்டில் வச்சு அதை வந்து ஸ்டாக் சைஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் விடும்போது ரெக்கவரி வந்து 95% கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நாங்களாம் அது மாதிரி குஞ்சுகளை தான் எடுத்து நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு 5 மாத வயதுடைய ரோகு. இது சரியாக நம்ம ஃபீட் மட்டும் பண்ணோன்னா உங்களுக்கு 120 நாளில் வந்து இது ஒரு நல்ல வெயிட் கெயின் கிடைக்கும். 120 நாள் நீங்கள் ஹார்வெஸ்ட்டே முடிச்சிடலாம். விவசாயி ஆர் ஃப்ரெட்ரிக் நிக்சன் அவர்களை 09943039506 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டம் வேளாண் தொழிலை அடிப்படையாக கொண்ட டெல்டா மாவட்டமாகும். வேளாண் தொழில் நன்கு செழித்திட வேளாண் துறை அளப்பரிய பணிகளை ஆற்றி வருகின்றது. முக்கிய இடுபொருட்களான ஜிப்சம், உயிர் உரங்கள், தாவர பூச்சிக்கொல்லிகள், காம்ப்ளெக்ஸ் உரங்கள் போன்றவை போதுமான அளவிற்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் பெருமக்களின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மாவட்ட வேளாண் வளர்ச்சி பணிகள் குறித்து திருவாரூர் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குனர் டி. தனசேகரன் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் வேளாண்மை சார்ந்த டெல்டா மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமாகும். இங்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தை வரை மொத்த சாகுபடி பரப்பான 2.80 லட்சம் ஹெக்டேரில் இயல்பான பரப்பான குறுவையில் 35,850 ஹெக்டேரும், சம்பாவில் 1,08,800 ஹெக்டேரும், தாளடியில் 27,525 ஹெக்டேரும் ஒவ்வொரு வருடமும் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் குறுவையில் சாதாரண நடவு முறையில் 5,587 ஹெக்டேரிலும், திருந்திய நெல் சாகுபடி முறையில் 12,176 ஹெக்டேரிலும், ஆக மொத்தம் 18,394 ஹெக்டேரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை முடிவுற்றுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 21/6/2013 அன்று குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அறிவித்து அதன் காரணமாகவே இந்த 18,394 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மேற்கொள்ள வழங்கப்பட்டதன் காரணமாக முக்கியமான இடுபொருட்களான ஜிப்சம், நுண்ணூட்டச்சத்து, உயிர் உரங்கள், தாவர பூச்சிக்கொல்லிகள், தண்ணீர் எடுத்துச் செல்லும் குழாய்கள் போன்றவை விலையில்லாமல் வழங்க ஆணை பிறப்பித்ததன் காரணமாக இந்த 18,394 ஹெக்டேர் சாகுபடி முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாகவும் சம்பா சாகுபடி 1,28,410 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டது. நடப்பாண்டில் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பருவத்தில் நேரடி நெல் விதைப்பு 73,902 ஹெக்டேரிலும், இயல்பான் நடவு முறையில் 72,866 ஹெக்டேரிலும், ஆக மொத்தம் 1,46,768 ஹெக்டேரில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டு சம்பா பயிரானது 1,28,410 ஹெக்டேரில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தாளடி பருவத்தில் 18,358 ஹெக்டேரில், ஆக மொத்தம் 1,46,768 ஹெக்டேரில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. சாதாரண முறையில் 23,503 ஹெக்டேரிலும், திருந்திய நெல் சாகுபடி முறையில் 31,455 ஹெக்டேரிலும், நேரடி விதைப்பின் மூலமாக 72,800 ஹெக்டேரிலும் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு தேவையான விதைகள் துறையின் மூலமாக 710 மெட்ரிக் டன்னும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக கூட்டுறவு சங்க கடன்கள் மூலமாகவும் 593.2 மெட்ரிக் டன்னும், தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாக 1,923.35 மெட்ரிக் டன்னும், ஆக மொத்தம் 3,226 மெட்ரிக் டன் நெல் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. தற்சமயம் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் 103.65 மெட்ரிக் டன்னும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் 59 மெட்ரிக் டன்னும், தனியார் நிறுவனங்களில் 614 மெட்ரிக் டன்னும்,
ஆக மொத்தம் 777 மெட்ரிக் டன் நெல் விதைகள் இருப்பு வைக்கப்பட்டு வரும் பருவத்தில் கோடை சாகுபடி சுமார் 6000 ஹெக்டேர் பரப்பில் மேற்கொள்ளப்பட திட்டமிட்டப்பட்டுள்ளது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு உரத்தேவையான யூரியா 36,932 மெட்ரிக் டன்னில் இதுவரை 31,872 மெட்ரிக் டன் விநியோகம் செய்யப்பட்டு 3,176 மெட்ரிக் டன் தற்போது இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. 14,224 மெட்ரிக் டன் டிஏபி தேவையினை இதுவரை 9,988 மெட்ரிக் டன் விநியோகம் செய்யப்பட்டு 1,540 மெட்ரிக் டன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொட்டாஷ் உரமானது 10,831 மெட்ரிக் டன் தேவையினை 5,177 மெட்ரிக் டன் விநியோகம் செய்யப்பட்டு 1,677 மெட்ரிக் டன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. காம்ப்ளெக்ஸ் உரம் 1,066 மெட்ரிக் டன் விநியோகம் செய்யப்பட்டு 283 மெட்ரிக் டன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இது தற்போது போதுமான அளவிற்கு உரங்கள் திருவாரூர் மாவட்டம் அனைத்திலும் இருப்பு வைக்கப்பட்டு தற்போது விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக பயிர்க்கடன் வணிக வங்கிகள் மூலமாக 1,80,138 லட்சம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் ரூபாய் 14,000 கோடி பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 48,317 விவசாயிகளுக்கு 1,45,288 ஏக்கருக்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. 6,966 புதிய உறுப்பினர்களும் ரூபாய் 2,677 கடனும் வழங்கப்பட்டுள்ளன. இதுபோக தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திருந்திய நெல் சாகுபடி செயல் விளக்கத்திடங்கள் 50% மானியத்தில் அமைக்கப்பட்டும் களைக்கொல்லி விநியோகம், பயிர் வகை பயிர்களுக்கு விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியம், தென்னங்கன்று விநியோகம் ஆகியவை 435 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு இதுவரை 275 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. டி. தனசேகரன் அவர்களை 096-004-448220 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.